பெரும்பாலான அம்மா அப்பா வந்து குழந்தைங்கள சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி ஒரு செட்டில் பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்க தான் செட்டில் ஆயிட்டாங்களே, இனிமேல் நமக்கு என்ன கவலைன்னு சொல்லிட்டு ஹெல்த்தை கொஞ்சம் கூட கண்டுக்கிறதே இல்லை. கரெக்டாக மாத்திரை எடுத்துக்கிறது இல்லை, டாக்டர் சொல்கிற மாதிரி நடந்துக்கிறதே இல்லை. நம்ம பசங்க அவங்கவுங்க தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு செட்டில் ஆயிட்டாங்க, இனிமேல் நம்ம தேவையில்லை, கடவுள் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு அவங்களே நினச்சிக்கிறாங்க. என்னதான் உங்கள் பசங்கள்லாம் பெரியலாகி உங்களை பார்த்துக்கிற அளவுக்கு வந்தாலும் இன்னமும் அவங்க உங்களுக்கு குழந்தை தான். உங்கள் இழப்பை ஏற்றுக்கிற அளவுக்கு அவங்க இன்னும் மனப்பக்குவமெல்லாம் இருக்கவே இருக்காது. கடவுளாகவே இருந்தாலும் அது உங்களவுக்கெல்லாம் பார்த்துக்க முடியாது. சின்ன வயசுலேருந்து உங்கள் குழந்தைங்கள வாயை கட்டி வயிற்ற கட்டி பெரியலாக்கி ஒரு செட்டில் பண்ணி விட்டுறீங்க. அதோட உங்கள் கடமையும் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிடுறீங்க. இனிமேல் தான் உங்களுக்கு ஓட்டுட்டியே இருக்குது. இந்த வருஷம் லாஸ்ட்டில் நம்ம இருக்கோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ இல்லையோ, இப்போ வர்ற புது வருஷத்தில் உங்களையும் பார்த்துக்கிட்டு, உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்கிட்டு, உங்கள் வளர்ந்த குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு ஹெல்த்தியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் இல்லை பண்ணணும். ஏதோ என் மனசில் பட்டதை சொன்னேன். கரெக்டாக சொன்னேன்னா தப்பாக சொன்னேன்னு தெரியல, நான் சொல்லிட்டேன்.